மேடையில் இருக்கிற எனக்கு மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்களை பலரையும் நான் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. தாவேகா கட்சியை பற்றி பேசணும்னு சார், நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். கட்சியில் சேர்ந்தேன், 10வது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த 10வது நாள் மேடை ஏற்றிட்டாங்க. இது எந்த கட்சியிலையும் இப்படி கிடைக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறோம். நம்ம எல்லாம் மிக மிக சாதாரண எளிய மக்கள். நம்மகிட்ட பங்களா இல்லை, பெரிய பெரிய கார் இல்லை. ஆனா தளபதி மேல உண்மையான பாசம் இருக்குது. தளபதிக்கும் நம்ம மேல, நம்ம மக்கள் மேல உண்மையான ஒரு நேசமும் பாசமும் இருக்கு. இந்த அன்பு உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போது. அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்க்கறாங்க. சிஎம் ஓட நிகழ்ச்சிய 85 பேர் தான் பார்க்கறாங்க. இது ஃபேக்ட், இது உண்மையான ஃபேக்ட். சிஎம் ஓட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்று இருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. சோ இது எதை காட்டுது? இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது. அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி. அப்போ மக்களுடைய விருப்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது தாவேகா மேல இருக்கு. ஏன்னா அது ஒரு தூய சக்தி. ஓகே. விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும். நீங்க கிராமத்துல கூட போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, எவனாவது ஆத்து மணல் திருடினா ஒரு விசில் அடிங்க, விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். ஓகே. எங்கேயாவது ஒரு திருடன் ஏதாவது திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க, அந்த திருடன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். அதே போலதான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னவோ நம்மள ஒரு லேடிஸ்ன்னு அது ஒருத்தி அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. நாங்க ஒருத்தி இல்ல, ஒரு தீ பண்ணாங்க, ஒரு தீ. இந்த தீயால வழக்க ஏத்தலாம், எரிமலையாவும் வெடிக்கலாம், அந்த தீய சக்தியையும் எரிக்கலாம். எய்ப்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேர்தல் உண்டு. அந்த தேர்தலின் வெற்றி விசில் சின்னம் வென்று உண்டு. நமது சின்னம், நமது சின்னம் மக்கள் சின்னம், தாய்மார்கள் சின்னம், உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம் விசில். ஆட்சியை மாத்தி காட்சியை மாத்துவோமா? ரெடியா? ரெடியா? ரெடி. இவங்க
நம்ம தலைவரை பார்த்து பேச மாட்றாரு அப்படின்றாங்க. பேசலனாலும் தப்பா, பேசினாலும் தப்பா. என்னங்கடா உங்க பேச்சு? பேசினாலும் தப்புன்றீங்க, பேசலனாலும் தப்புன்றீங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நாங்க பேசாமலே ஓட்டு வாங்குவோம், பேசி ஓட்டு வாங்குவோம், உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிற சின்ன பொது சின்னண்டா விசிலு. இதெல்லாம் தான் நம்ம தலைவர் இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்ன்ட்டு தான் ஒன்று சொன்னாரு. உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கோன்னாரு. அதான் இப்போ நடந்து நிற்குது. நம்மளை இங்கே யாரையும் நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. என்ன மாதிரி ஒரு சகோதரி நம்ம தளபதிய பூஜ்யம் அப்படின்றாங்க. அந்த அன்பு சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் பூஜ்யம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் ராஜ்யம்மா, நாங்கள் ராஜ்யம். நாங்க ஜீரோ இல்ல, ஹீரோ. நாங்க ஹீரோ. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பவள விழா பாப்பா எகிரி எகிரி எகிரின்னு எகிரிச்சு. ஆனா சமீபத்துல பேச்சியும் காணோம், மூச்சியும் காணோம். என்ன ஆச்சுன்னே தெரியல. பத்தாத்துக்கு நம்ம சவுண்டு வேற இப்ப விசில் ஆயிடுச்சா, ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன நிலைமையில இருக்குதுன்னே தெரியல. பாவம் அந்த உடன்பிறப்புகள் இவரு பேச்ச நம்பி நம்ம வேற காலத்துல வந்துட்டோம். இவர் 3000 கொடுத்தாரு, 2000 கொடுக்குறாரு, கைரேகை பதிவாகலன்னு ஒண்ணுமே கொடுக்கல. எத்த போய் நம்ம ஓட்டு கேட்கறதுன்னு கவலைப்பட்டு போய் அந்த உடன்பிறப்பு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்கிட்ட வந்துச்சு ஒரு பஞ்சாயத்து, ஒரு உடன்பிறப்பு. கவலையே படாத, ஓரங்கட்டு உன் கட்சிய, என் கட்சிக்குள்ள வா, தமிழக வெற்றி கழகத்துல வா. வந்தாரை வாழ வைத்தது இது. அவ்வளவுதான். நான் 13 கூட்டணியா, 8 கூட்டணியா, 9 கூட்டணியா, ஒண்ணுமே இல்லையா. என்ன வேணா வச்சுக்கோ. எங்க கூட்டணி மக்கள் கூட்டணி, எங்களுடைய கூட்டணி மக்கள் கூட்டணி. இதை எதனா பண்ண முடியுமா? இது நான் காசு கொடுத்து வந்த கூட்டமா? இல்லை. தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு, அந்த அழகு முகத்துக்கு சொந்தக்காரருக்கு வந்த கூட்டையா இது. அதுலயும் தளபதி பெண்களை நம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியாரின் படையில் இருந்த குயிலிக்கு இணையாக எங்களை வைத்திருக்கிறார். அப்பனா நம்ம யாரு? வீர தளபதியின் வீர பெண்கள் படை தளபதிகள் நம்ம இல்லையா? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா? 2026 நமது கோட்டை, தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை. நமது தலைவர் தான் முதல்வர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தி வாய்ப்பளித்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பினை வாங்கி தந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும், அனைவர் விழா குழு அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.